அந்த காமெடியுமே என்ன மாதிரி கவுண்டர் போடுறோம், என்ன வேர்ட் யூஸ் பண்ணி கவுண்டர் போடுறோம்னு ஒன்று இருக்கு. ஒரு சில டைம் அவர் காமெடிங்கிற பேர்லயே வந்து மார்க் பண்றது, ஒரு சிலரை இன்சல்ட் பண்றது, அவரெல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காரு. இவரு சீரியஸா சொல்றேன், அந்த ரூம்ல உட்காந்து அவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்காரு. நான் இங்க இருக்கும்போதே நான் பார்த்துட்டு என்னால ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவர் இங்க வர சொல்லுங்க பேசாம அப்படின்னு நான் கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்க எல்லாரும் கானாவதுன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா உங்க கண்ணுக்கு நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பாக்குறீங்க, ஓகே அது நல்ல விஷயம் தான், அவர்கிட்ட டேலண்ட் இருக்கு, அதுவும் சொல்ற எல்லாமே ஓகே. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் வேற மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு இந்த வீட்டுக்குள்ள. அது ஏன் உங்க யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குதுங்கிறது என்னோட இது. நான் உள்ள வரும்போதே, நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது திரும்ப இப்ப இந்த செகண்ட் டைம் வரும்போது சொல்றேன், செகண்ட் டைம் வரும்போது உண்மையிலேயே கானா வினோத்தோட இன்னொரு ஃபேஸை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். அதை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். மக்களுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்றனோ இல்லையோ, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது வெளியில போகுதோ இல்லையோ, டெலிகாஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. நம்ம எல்லாரும் இங்க விளையாடிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் ஒரு காம்படிஷன்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் கூட இருக்கிறவங்க யார் யார் உண்மையா என்ன பண்றாங்க, அவங்களோட உண்மையான ஃபேஸ் எது, கண்டென்ட்காக என்ன பண்றாங்க, கேமுக்காக என்ன பண்றாங்கங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும் ஒவ்வொருத்தருக்கும். அதையே நீங்க இன்னொரு சைடுல இருந்து நீங்க யாருமே பார்க்கலையேங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் பண்றது சுத்தமா சரி. நான் உண்மையிலே சொல்றேன்னா, நீங்க என் மேல கோவப்பட்டுக்கோங்க, என்ன பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது நீங்க மாத்திட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க டைட்டில் அடிச்சீங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஓகேவா? சொல்லுமா மாத்திக்கிறேன். அது இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் மாத்திக்கிறேன். இப்ப நான் பேசுறேன். இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். சோ அதுதான் நீங்க ஒரு விஷயம் இங்க வந்து சொல்றீங்க, ஒருத்தர் பேரை சொல்றீங்க அப்படின்னா சும்மா சொல்லாதீங்க. எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் யோசிங்க தயவு செஞ்சு. அவங்க காமெடி பண்றாங்க, இது பண்றாங்கிறதுக்காக அவங்க டைட்டில் வின்னர்ங்கிறது தூக்கி கொடுக்கறது என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், அப்ப நான் மறந்துட்டேன். அண்ட் நான் எல்லாரும் பேசி முடிட்டு லாஸ்ட்ல சொல்லிக்கலாம் நினைச்சதுக்கு காரணமும் இதுதான். அண்ட் நான் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, நான் யாருக்கிட்டயுமே நான் வெளியில போய் பார்த்தது பத்தியோ எதுவுமே நான் பேசவே இல்லை. எனக்கு என்னன்னா, நான் வயல் கார்டா வந்துட்டு முன்னாடி வந்த வயல் கார்டு மாதிரி நான் இதை பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு நான் சொல்ல விரும்பவே கிடையாது. நான் போனேன், நான் போயிட்டேன், நான் பண்ண தப்பு, என்னோட கேமை நானே தான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகேவா? அது தப்பு, நான் போனேன். ஆனா நான் போனது டிசர்விங் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போன அன்னையில இருந்து எனக்கு தெரியும் நான் கண்டிப்பா திரும்ப வைல்ட் கார்டு வருவேன். ஓகேவா? சோ அப்படி நான் வந்தப்போ எனக்கு இது எல்லாமே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் நான் வெளியில போயிட்டு எல்லாரையுமே பார்த்தேன், யார் யார் எப்படி எங்க யார் யார்கிட்ட என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க, எப்படி உங்க கேம் இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அது எதையுமே வச்சு உங்ககிட்ட நான் கேம் ஆட விரும்பல. நான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். நான் உள்ள என்ட்ரானப்போ நான் வெரி ஃபர்ஸ்ட் டே நான் பிக் பாஸ்ல வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். அப்படிதான் இப்போ வரைக்கும் நான் எல்லார்கிட்டயும் பழகுறேன். யாரையுமே வந்து இவங்க இப்படி இருந்தாங்க நான் யாரையுமே பார்க்கவே இல்லை. சோ அப்படிதான் நான் விளையாண்டுருக்கேன். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது எல்லாமே இந்த இடத்துல தான் எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சு. அதனால தான் நான் யார்கிட்டயுமே தனித்தனியா கேட்டப்போ நான் எதுவும் பேசிக்கல. சோ நான் சொல்லிட்டேன். தேங்க் யூ எல்லாருக்கும். நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுறேன். ஓகேவா? இவங்க வந்து வாட்டர் மெலன் வந்து நான் ட்ரிகர் பண்ணேன்னு சொன்னாங்க. நீங்க போயிட்டு மறுபடியும் வெளியே எபிசோட் பாருங்க. அவர் என்ன பண்ணாரு, உண்மையிலேயே அவர் போனதுக்கு எல்லாரும் விட அதிகமாக அழுது நான் தான் அழுதேன். விஜய் சேதுபதி சார் வந்து உங்களுடைய காம்போ நல்லா இருக்குதுன்றதுனால நான் அவரை வந்து வேறு போய் அதை பண்றேன் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா நான் அப்படி பண்ணல. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, நம்மள காமெடி ஆக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல், நீ என் கூட எல்லாம் பண்ணாத, என் கூட பண்ணாதன்ட்டு என்கிட்ட அவர் தான் சண்டை போடுறத தவிர நான் அவர்கிட்ட 1% கூட நான் சண்டை போடணும்னு நினைச்சதே இல்லை. பாயிண்ட் 1 ஆச்சா? அவர்கிட்ட நான் சண்டை போடணும் இருக்கேன், அவர்கிட்ட நான் சண்டை போடணும் ஒரு நாள் கூட நினைச்சதில்லை. அவர் வந்து எதனா பேச போகும்போது அவாய்ட் பண்றது, தகுதி தர பத்தி பேசுறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு. நான் அவர்கிட்ட வந்து அவர் பண்றதுனால நான் சண்டை போட்டேன். இன்னொரு விஷயம், இன்னொன்று நம்ம சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நிறைய சொன்னேன். என்ன சொன்னீங்க? அத என்ன சொல்ற? அத நீங்க ஃபுல்லா பண்ற கான்ட்ரிபியூட் பண்ற, அதை ஆஃப் பண்ற. அது உண்மையாவே இருக்கு உங்ககிட்ட. சரி, அதை நீ திருப்பி பண்ண. நீ யார் அடிக்காத, நான் பேசிக்கிறேன். நீ இப்படி இல்லமா, நீ யார் எப்படி சால்ரா அடிப்பேன்னு சொல்வீங்க? என்னோட சப்போர்ட்டா பேசுறது. இப்போ நீங்க என்ன சப்போர்ட்டா பேசுறது. சப்போர்ட்டா பேசுறது. உங்களுக்கு சாக்க சொல்லி பண்ற. சப்போர்ட்டா பேசுறது. உன்னை பத்தி நான் என்ன சொல்லட்டுமா அப்படினு போறீங்க. உங்களை பத்தி ஒருத்தங்க ஒபினியன் வச்சாங்கன்னா நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட் இல்லனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணு சொல்லுதே அத சொல்றீங்களா? உன்னை பத்தி நான் என்ன சொல்லட்டுமா பாத்துக்கமா சொல்லுங்க. ஒருத்தங்க பத்தி ஒருத்தங்க ஒபினியன் சொன்னா அவங்க பத்தி நான் என்ன சொல்லட்டுமா பாக்குறதுல நல்லா இல்லனே. நான் உங்களை நான் பேசிட்டு இருக்கு பேசி உள்ள அவ பேசும்போது சம்மந்தம் இல்ல. ஜானரா சப்போர்ட் பண்ணி பேசுறது. ஒரு நாள் நீ அங்க சப்போர்ட் பண்ணு. அதங்க மணிப்பு கேளுங்க. மணிப்பு கேளுங்க. சாரி சொல்லிட்டேங்க, விடுங்க. இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுறதுனா சொல்லுவாங்க. ஏங்க சப்போர்ட் பண்ணி பேசுறது கருத்து வைக்கிட்டங்க, நான் ஏத்துக்கறேங்க. ஒரு அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுனா எல்லாரும் எல்லார பத்தி இங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாது. நான் அத பத்தி கேக்குறேன். கருத்து விட்டுறணும். சோ நீ பேசு, உனக்கு சொல்லணும் நினைக்கிறத பேசு. சரிமா? சரி, உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. அவர் சொன்னாங்கல வாட்டர் மெலன் ஸ்டார் கிட்ட நானா போய் சண்டை வரீங்க, நான் அவர் ட்ரிகர் பண்ணல. அவர் என்னென்ன பண்ணாருன்னு நீங்களே வெளிய போய் பாப்பீங்க. இன்னொன்னு வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. யார் என்ன பண்றாங்க இந்த வீட்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன முடிவு பண்ணி என்னை உள்ளார வச்சிருக்காங்களோ அவங்க வச்சிருக்கட்டும். அவங்க முடிவு பண்ணி என்ன வெளியே தள்ளட்டும். என்ன பத்தி பேசுறதுக்கு மத்தவங்களுக்கு தகுதி இல்ல. ஓகேவா? என்ன பேச விடுங்கப்பா. சரி, ஓகே. உங்களை பத்தி பேச உரிமை யாருக்குமே யாரை பத்தியும் பேச தகுதி இருக்கு. என்ன பத்தி பேச உரிமை இல்ல. உரிமையும் இருக்கு, எல்லாரும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு. தகுதி இல்ல சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியலமா, மாத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன பத்தி பேசுறதுனால நான் வந்து இப்படி
கீழே போயிட போறது இல்ல மக்கள் அப்ப கவலைப்படக்கூடாது. அதுதான் அது வந்து நான் வேற மாதிரி நான் அதை சொல்லிட்டேன். எல்லாம் ஈக்குவல் தான். நீ இப்போ வாட்டர் மேன் என்ன சொல்றேன் நீங்களும் சொல்றீங்க. சொல்லி பேசிட்டு இருந்தது அதே நம்ம சொல்லலாமா? இப்போ திவ்யா மேட்டர்ல கூட ஒருத்தர் சொன்னதுக்காக நீ சொன்னு தப்புடா அப்படின்ட்டு மச்சான் உங்ககிட்ட நான் மச்சான் இந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நானே சொல்லிட்டு அது ஒரு டென்ஷன்ல வருந்தேன். என்னை பத்தி அவங்க சொல்றதுனால நான் உடனே கீழே போயிட போறது என்னோட சரி இப்போ நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நான் யாருன்ட்டு எனக்கு தெரியும், இந்த வீட்டுல நான் எப்படி இருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியும். ஓகேவா? யார் மக்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள மக்களா தூக்கி வெளியே போட்டாங்க. மறுபடியும் வந்து புரியுதுங்களா இல்லையா? யாருக்கு மக்களுக்கு பிடிக்கலையோ அவங்க மக்களை தூக்கி வெளியே போட்டாங்க. மறுபடியும் யாருக்கு பிடிக்கலையோ மக்கள் தூக்கி வெளியே போட்டோம். அப்ப நான் யாரும் நான் வெளியே காட்டிக்கிறேன். நன்றி. எல்லாம் தவறா பேசினா மன்னிச்சுங்க. எல்லாம் தவறா இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு தான் வச்சிருக்காங்க கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கங்க. சீரியஸா பாருங்க. ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய எல்லா பேசஸும் வரணும்ன்றதுக்காக மக்கள் உட்கார வைப்பாங்க. இந்த விஷயம் பேச விடுமா? நான் எல்லாம் தவறா பேசிட்டா கிறிஸ்துசத்தை எடுத்துக்கோ. அவ்வளவுதான். பாரு நீ பேசமா நான் அந்த மாதிரி பேச. நான் இங்க சொல்லும்போது நீ இப்படி உள்ள இன்டர் பண்ற. நான் பேச வந்து நின்னுட்டமா? நான் சொல்ல பேச முடிச்சிட்டு போயிரமா? அண்ணா நீ முடிச்சிட்டல. நான் என்ன சொல்ல வரேனா இங்க நிறைய நாள் ஒரு நபர் இருக்கறாங்கன்றதுனால அதை பிடித்து இருக்க வைக்கறாங்கன்னும் கிடையாது. அவங்க என்னென்னலாம் பண்றாங்க போன்ற விஷயங்கள் அவங்களுடைய முழு உருவமும் வரணும் அப்படின்றதுக்காகவும் வரும். சோ பிடிக்கலன்றதுக்காக திவாகர வெளியில போடல. திவாகர சொல்லல நானே. நீங்க திவாகர அப்படிதான் சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இந்த இடத்துல அவர் சொன்னது நான் என்னுடைய பாயிண்ட் சொல்றேன்மா. இருமா அவர் பேசுனதுக்கு நான் சொல்றேன். பொதுவா சொல்றேன். திவாகரன் சொல்லப்பா. ஏமா கோவப்படுற? புரிஞ்சுக்கமா? நான் கோவப்படலங்க. எனக்கு நீங்க சொல்ற பாதி இது புரியுது. புரிஞ்சதனால தான் நான் சொல்றேன். பாருங்க பேசு. நானும் பொதுவா தான் நான் சொல்றேன். பொதுவா மக்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க வெளியே போட்டோம். சொன்னான்னு சொல்லிட்டு வார்த்தை விடாதீங்க. ஜால்ரா அடிக்கிற சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுங்க. அது ஜால்ரா அடிக்கிறன்றது அது தப்பு. எனக்கு ஜால்ரா எனக்கு அறிவே இல்ல. அவங்க சொல்றதுக்கு ஆமா ஆமான்னு சொல்றது அதுதான் ஜால்ரா. நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் நீங்க பண்றது தப்பு. அது வந்து தப்பு தான். ஜால்ரா அடிக்கிற வார்த்தை யூஸ் பண்றது விஷயத்துக்கும் நம்ம இங்க அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். காமெடியா பேசுற விஷயம் சொன்னதுக்கு நான் அஃபெண்ட் ஆயிட்டேன். நான் போய் கேட்டேன். அப்படி பார்த்தா நிறைய பேர் நிறைய கேளுங்க. கேட்டா கேளுங்க. அது அந்த கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஜால்ரான்றதெல்லாம் வந்து உனக்கு அறிவு இருக்கா சொல்லிட்டாங்கல. சின்ன வார்த்தை எடுத்து வச்சு இவ்ளோ பேசுறீங்கல. சில பேர் பேசுற வார்த்தை எதுக்கு நார்மலைஸ் பண்றீங்க? எதுக்கு நார்மலைஸ் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு நடந்தது பெரிய விஷயமா எடுத்து வச்சு பேசுறீங்கல்ல. இன்னொருத்தவங்களுக்கு நடந்தது பெரிய விஷயமா எடுத்து பேச மாட்டீங்க. ஒருத்தவங்க வார்த்தை இந்த வார்த்தையை இப்போ சீரியஸ்ல தப்பான வார்த்தை அதை அட்ரஸ் பண்றீங்க. அதே சில பேர் சில வார்த்தையை விட்டா அவங்க அந்த அது வந்து பெருசா ஆக்க மாட்டீங்க. பெருசா ஆக்கனாலும் அது ஒரு விஷயமா எடுக்க மாட்டீங்க. புரியல. எல்லாரும் தான் கேட்கறாங்க. அது காமு மட்டுமா இன்னும் எல்லாரும் தான் வார்த்தையை விடுறாங்க. இங்க பாருங்க அது திடீர்னு கேட்டது ஓகே வரக்கூடாது. கேட்டது தப்பு சொல்லல. நீ கேட்டது பாருங்க என்ன தப்பு சொல்லலமா ஒரு விஷயத்தை தப்பு சொல்லல. இப்போ இது கேட்டு அதுக்கு ஒரு விஷயம் ரியாக்ஷன் வருதுல்ல. அந்த மாதிரி சில பேர் பண்றாங்க. சில பேர் பண்றதுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸே வர மாட்டேங்குது. அது அப்படியே இப்படியே விட்டுறாங்க. எனக்கு புரியல. இந்த வீடு எல்லாத்துக்கும் சமமானது. எல்லாரும் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். யாரு பேசினாலும் தப்பு தான். அதை கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. மத்தவங்க வந்து நான் பண்ண அது இல்ல அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடையாது. யாரு பண்ணாலும் தப்பு தான். யாரு பேசினாலும் தப்பு இல்ல. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு இல்ல. நான் சொல்றேன் முடிச்சுக்கிட்டுமா. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணவங்க கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. எடுத்துக்கோங்க எடுத்துக்காதீங்க அது வேற ஒரு விஷயம். ஆனா ஒருத்தவங்களுடைய வந்து டக்குன்னு நீங்க சிரிச்சிட்டே வந்து ஒருத்தவங்களுடைய அவங்களுடைய ஒரு ஒரிஜினாலிட்டியை வந்து நீங்க பிரேக் பண்ணுவீங்க. சிரிச்சிட்டே பிரேக் பண்ணுவீங்க. ஆனா நீங்க சிரிச்சிட்டே சொல்றதுனால அந்த விஷயம் ரெஜிஸ்டர் ஆக வேண்டிய ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் ஆக தான் செய்யும். அப்ப நீ அது கோவமா பேசுற. இப்ப நீ கோவமா பேசினா அதுக்கு ரியாக்ஷன் வரும். நீ சிரிச்சிட்டே சொல்றேன்னா அது வலிக்கிறவங்களுக்கு வலிக்கும். யார சொல்றீங்க? நான் வந்து பொதுவா சொல்றேன். யார் எல்லாரும் அது அவரும் தான் பண்றாரு. சிரிச்சிட்டே சில விஷயத்தை சொல்றாரு. அது அவரும் தான் பண்றாரு. நான் 1000 தடவை வந்து கேட்டிருக்கேன். சில விஷயம் தப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாரு. சாரி சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் வந்து நானும் சுட்டி காட்டியிருக்கேன். அதே மாதிரி அவரையும் சுட்டி காட்டியிருக்கேன். அவர் ஏத்துக்கிறாரா தெரியல. ஆனா அவரும் சிரிச்சிட்டே நிறைய விஷயம் சொல்றாரு. அது யாருக்குமே பெருசா தெரிய மாட்டேங்குது. கானா வினோத் பண்ற தெரியுது. நான் கானா வினோத் 1000 தடவை சொல்லிருக்கேன். நான் சிரிச்சிட்டே நான் ஒண்ணே ஒன்னு பதிவு பண்ணிட்டேன். ஒரு லைன் தான் நான் சிரிச்சிட்டே சொல்லி ஒருத்தர் அதை என்கிட்ட ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னா சத்தியமா சொல்றேன். அது நான் பொதுலையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அதே கேமரா முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்கேன். அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். சில டைம் சில வார்த்தைகள் வரதா செய்யும். நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ். நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஒரு தடவை நிறைய தடவை பண்றீங்க. என்ன மட்டும் இல்ல இல்லங்க எல்லா தடவையும் சொல்லுங்க. எல்லா தடவையும் ஸ்லிப் ஆகதா செய்யும். ஸ்லிப் இருக்குங்க. நான் ஒரு கமெடியன் ப்ரொஃபஷனாவே என்னோட ப்ரொஃபஷனே அந்த லைன்ல நிக்கிறதா என் ப்ரொஃபஷன். உங்க ப்ரொஃபஷன்ல மத்தவங்க கீழ இறக்க முடியாதுங்க. நீங்க கீழ இறக்குன்னு சொல்லுங்க. ஏங்க நான் செஞ்ச தப்புன்னு இந்த கேமரா முன்னாடி நான் மன்னிப்பு கேக்குறேன். வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் தப்பு நான் சொன்ன தப்புன்னு மன்னிப்பு கேட்டா நீ சொன்னதுக்கு ஓகேவாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு ஜோக் அடிச்சேன். அந்த ஜோக் நான் ஒரு சாரி கேட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு ஜோக் ஒன்னு அடிச்சிருக்கேன். உங்ககிட்ட அடிச்சிருக்கேன். எனக்கு இன்னொருத்தர் அந்த ஸ்பேஸ் தருவாங்க. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுவேன். சரியா? இல்ல பாரு தயவு செஞ்சு இந்த இடத்துல நீ
நான் உன்கிட்ட சாரி கேட்டேன். நீங்க திருப்பி பண்றீங்க. நான் திருப்பி எப்பங்க பண்ணேன்? இல்லங்க. இது நான் பாரு உன்கிட்ட உன்கிட்ட அந்த பர்சனலா நீ வேற அது பண்ணாதேன்னா நான் அதுக்கப்புறம் சாரி கேட்டு நான் பண்றதே கிடையாது. இந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாதான் அந்த இடத்துக்குள்ள வருவேன். இது இல்லடா நான் வேலைக்கு தான் போயிருக்கேன். அது அம்மா சத்தியமா சொல்ல நான் பண்ணது இல்ல. திருப்பி பண்றேனா உரிமையில வேற ஏதாச்சும் சொல்லிருப்பேன். நீங்க சிரிச்சிட்டு உரிமையில சொல்லுங்க. சிரிச்சிட்டு சொல்லுங்க. அதே மாதிரி அவருக்கு கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணனா நீங்களும் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க கிரிட்டிசிசம் ஏத்துக்காம இருக்கீங்க. யார் சொல்லுன்னு சொல்ல கூடாது. கிரிட்டிசிசம் இல்ல உங்க மேல ஒரு தப்பு வச்சா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஒரு வார்த்தை முடிச்சிட்டு ஒலறலாம் இல்லங்க. ஒலறனா ஓ நீங்க கரெக்ட்டா பேசுறீங்களா? கிரிட்டிசிசம் இல்ல உங்க மேல வைக்கிற ஒரு தப்பு வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. சொல்லுங்க. சரிமா நான் கேளுங்க. இப்போ நான் உங்களோட நல்ல குணத்துக்கு சொல்றேன். ஆனா ஏதாவது தப்பா சொன்னா உங்களுக்கு எதிரா சொன்னா உடனே நீங்க வந்து பழைய வன்மத்தை எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு நீங்க நேத்து நீங்க என்ன தள்ளிங்க தள்ளவே இல்லைன்னு சொல்றீங்க. கத்தவே இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் எத்தோட தடங்க நான் கத்துனேன்? நான் உங்க யாரையும் தள்ளல. சரிங்க, நான் நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கிறேன். என்னோட தப்பை திருத்திக்கிறேங்க. சாரி, அவ்வளவுதான். சத்தியமா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் நம்மள மாத்திக்கிறதுக்கும் திருத்திக்கிறதுக்கும் தான் வரோம். அதே மாதிரி யாராச்சும் தப்பா ஏத்துக்கு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பை மதிக்க கத்துக்கணும். மன்னிப்பு கேட்டா இத பண்றீல குறை கண்டுபிடிச்சா வீடியோ உட்கார்ந்து கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு கேரக்டரே கிடையாது. சத்தியமா சொல்றேன். யார் பாரு நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சரி அவ்வளவுதான் பாரு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் விட்டுட்டல. சில விஷயங்கள் இங்க ஸ்லிப் நடக்கும் பாரு. அது ஹியூமன் நேச்சர். புரியுது மச்சான். ஆனா என்ன கேட்டா வந்து மன்னிப்புன்றத தாண்டி அத உன்னுடைய ஆக்ஷன்ஸ்ல காட்டு. இங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு சரிங்க சாரிங்க அப்படி சொல்றது விஷயம் கிடையாது. கண்டிப்பா நான் இங்க பாரு திருப்பி நான் ஹார்ட் வர்க்ல ப்ரூவ் நான் ஒரு ஜோக் ஒண்ண பத்தி உன்கிட்ட நான் சொன்ன உடனே சாரி கேட்டேன். திருப்பி அந்த ஏரியாக்குள்ளே நான் வரல. அதுதானே பாரு ஆக்ஷன். ஒருத்தன் அப்படி ஆக்ஷன் பண்ணும்போது கிரிட்டிசிசத்தை ஏத்துக்க மாட்டற. நீ பண்றதெல்லாம் தப்புனா என்னங்க அது வேல்யூவே இல்லங்க. ஒருத்தன் வந்து அவள மன்னிப்பு கேட்டு ஒன்னு பண்றான். என்ன பண்ணாலும் நான் அப்படிதான் நினைப்பேன். திருப்பி சொல்லணும்னா எப்படி அது நியாயமாகும்? அவங்க மைண்ட்ல அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவுதான். இல்ல நானும் சொல்றேன். நீ சொல்றத சொல்லிக்கோ. அப்ப நானும் சொல்றேன். அதான் சொல்ல ட்ரை பண்றேன். டூட் அப்படினா இந்த சண்டை போட்டே முன்னாடி போறாங்கன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு லவ் பண்ணி முன்னாடி போறேன்னு சொல்றாங்க. இது எல்லாம் அவங்க மனசுல இருந்து சொல்ற விஷயங்கள்னு நம்ம ஏத்துக்கணும். அதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ண தேவை கிடையாது. நான் பொதுவா பண்ண மாட்டேங்க. மக்கள் பார்த்துட்டு பிடிக்கலாம் போயிடுறேன். எனக்கு என்னன்னா நான் சத்தியமா கிரிட்டிசிசம் ஏத்துட்டு இருக்கேன் இந்த வீட்ல. யாராச்சும் வந்து ஒரு தடவை சொன்னாங்க உன் பாடி லாங்குவேஜ் ஓவரா போகுதுன்னு. திருப்பி வரல ஒரு தடவை சொன்னாங்க. சொன்னேன். எல்லாருமே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை சொன்னா நான் நிஜமாலே ஏத்துக்கிற கேரக்டருங்க. எனக்கு அதுதான் தாங்க. அப்படி ஏத்துக்கிறது ஒருத்தனை ஏத்துக்கிட்டாலும் நாங்க அடிப்போம்னா மிச்சம் யாராமே நான் என்ன ஏத்துக்கணும். அப்ப சாரியா கேட்க மாட்டா திருப்பி முட்டிட்டு தான் இருப்போம். நான் பெரிய இவனே சொல்ல வரல. நான் இது புகழ்ச்சி எதுவுமே எதிர்பார்க்கல. நான் பண்ற ஒரு விஷயத்தை நீ பண்ணலன்னு சொல்றதே தப்பா இருக்கு. நீ காமெடி பண்றேன் ஹர்ட் பண்றேன்னு சொல்லி சரி அதை கூட நான் ஒரு இடத்துல ஒத்துக்குவேன். ஏன்னா அது காமெடியோட நேச்சருங்க. அது காமெடியோட நேச்சரே அதுதான். எங்களுக்கு முதல்ல அதுதான் தெரியும். வழியே இல்ல ஒருத்தர் நம்மள பிடிக்காது. இந்த இண்டஸ்ட்ரியோட சாபக்கேடு அது. அது நான் ஒத்துக்கிறேன். சில டைம்ஸ் நடக்கும். நான் அதுக்கு மன்னிப்பு தான் கேட்க முடியும். அந்த போர்வையில நம்ம எல்லாமே பண்ணிர முடியாது. ஏன்னா இந்த இடம் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ பண்ற இடம் கிடையாது. ஏன்னா அது ஆடியன்ஸ் வந்து ரசிப்பாங்க. காமெடின்னு சொல்லிட்டு நீ பண்றது பேசுறது எல்லாத்தையும் ரசிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நீ காமெடி இப்படி தான் நான் இது பண்ணேன்னா அந்த இடத்துல ஒரு மாற்று கருத்து வரதா செய்யும். அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாற்று கருத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் திருப்பி சொல்றேன்ல அத நீ கருத்தா சொல்லி நான் ஏத்துக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா நீ இப்ப வந்து கிரிட்டிசிசமே ஏத்துக்கல உனக்கு தப்பே ஏத்துற குணமே இல்லன்னு சொல்றத நான் என்கிட்ட ஹார்ட் ப்ரூஃப் இருக்கு.